ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஸ் ஆஃப் சிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆல்ரெடி ஃபோட்டோஸ் ஆஃப் சிசியோட ஃபஸ்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தாங்க புரியும். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருக்க 4 டூல்ஸ் பார்த்தாச்சு. மூவ் டூல்ஸ் அண்டு ரெக்டாங்குலர் மாலிகுல் டூல்ஸ், அதுக்கடுத்து லேசர் டூல்ஸ், அது குயிக் செலக்ஷன் டூல்ஸ், அந்த மாதிரி 4 டூல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராப் டூல். கிராப் டூல் நம்ம எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா இந்த இமேஜ் சைஸ் கரெக்டாக கிராப் பண்ணி எடுக்கிறது தான் கிராப் டூல். ஜஸ்ட்டு இந்த இமேஜ் கிராப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நின்றோம். அதை எட்டு தட்டினா போதும், அந்த இமேஜ் நம்ம கிராப் பண்ண சைஸுக்கு அந்த இமேஜ் கிராப் ஆகிடும். அதுதான் கிராப் டூல் யூஸ் ஆகும். அந்த கிராப் டூல்லே இன்னும் இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம கிராப் பண்ண மாதிரியே தான் இந்த இமேஜை இப்போ கிராப் பண்ணிட்டு இந்த இமேஜோட சைஸ் இப்போ லைட்டாக சாஞ்சிருக்கிற மாதிரினா இந்த மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் நேராக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ண அதோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஓகேவா? அதுதான் பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்லைஸ் டூல், அந்த ஸ்லைஸ் செலக்ட் டூல். இந்த டூல்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக பார்க்கும்போது சொல்கிறேன். இப்போ பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இருக்க டூல்ஸ் ஃப்ரேம் டூல். ஃப்ரேம் டூல் 2 விதமாக ரெக்டாங்குலர்ஸ் எலிப்டிக்கல் ஃப்ரேம் டூல். ரெக்டாங்குலர் ஃப்ரேம் டூல்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேமை ட்ரா பண்ணிட்டேன். இதுதாங்க ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்குள்ளே நம்ம இந்த இமேஜை கொண்டு வைக்கிறது தான் இந்த ஃப்ரேம் டூலோட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வைக்கிறேன். பாருங்கள், இந்த இமேஜ் இந்த ஃப்ரேம்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃப்ரேம் விட்டு வெளில போகாது. அது பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ரேமை விட்டு வெளில போக மாட்டேங்குது இமேஜ். இதுதான் ஃப்ரேம் டூல்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜ் நம்ம எப்படி வேணால் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணுற மாதிரி Ctrl+T கொடுத்து இந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன டூல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டூல்லையே எலிப்டிக்கல் ஃப்ரேம் டூல்னு ஒன்று இருக்குது. அவங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரவுண்ட் ஷேப். இந்த ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி இமேஜை கொண்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் எலிப்டிக்கல் ஃப்ரேம் டூல். நெக்ஸ்ட் என்ன டூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்பர் டூல். ஐ ட்ராப்பர் டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கலரை பிக் பண்ணுறதுக்கு ஐ ட்ராப்பர் டூல் யூஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த இமேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலர், ஸ்கை ப்ளூ கலர், திக் ப்ளூ கலர், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இப்போ இந்த இடத்துல என்ன கலர் இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணி இந்த கலரோட நம்பர்ஸ் தெரியணும்னா இந்த ஐ ட்ராப்பர் டூல்ஸ் லைட்டாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த எங்கே கலர் உங்களுக்கு தெரியணுமோ அங்கே கிளிக் பண்ணால் போதும். அந்த கலர் கீழே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இந்த ஐ ட்ராப்பர் டூல் செலக்ட் பண்ணிட்டு இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஒவ்வொரு பிளேஸ்லையும் அந்த கலரோட ஆரோட நம்பர்ஸ், ஜியோட நம்பர், பியோட நம்பர்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கலரோட நம்பர்ஸும் நம்மளுக்கு ஷோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணோன்னா அந்த கலர் கீழே டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஐ ட்ராப்பரோட ஒர்க்கேவும். நெக்ஸ்ட் ஐ ட்ராப்பர் 3D மெட்டீரியல் ஐ ட்ராப்பர் டூல். இது நம்ம அட்வான்ஸில் பார்க்க வேண்டியது. அட்வான்ஸ் பார்க்க வேண்டியதுனா தனியாக நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அட்வான்ஸ் பார்க்க வேண்டியது நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்மளுக்கு பார்க்குறதே நம்ம குழப்பிடும். நெக்ஸ்ட் கலர் சாம்பிள் டூல். கலர் சாம்பிள் டூல்னால் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு நிறையா இமேஜ் வச்சுருக்கோம். அதுக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இங்கே ப்ளூ கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் ஒரு கலர் சாம்பிளாக நான் சூஸ் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. அதையும் ஒரு கலர் ட்ராப்பாக சூஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் சூஸ் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேடா, அது சூஸ் பண்ண எங்கே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது. அதுதான் நம்மளோட இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்ஜிபியோட கலர் நம்பர்ஸ் ஷோ ஆகும். 2ல் ஆர்ஜிபியோட கலர்ஸ் ஷோ ஆகும். இப்போ 1 இந்த இருக்குது, இதோட கலர்ஸ் இங்கே தான் ஷோ ஆகுது. 2ஓட கலர் இங்கே ஷோ ஆகுது. இதுதான் நம்ம கலர் சாம்பிளோட ஒர்க்கே இதுதாங்க. நெக்ஸ்ட்டு ரூலர் டூல். ரூலர் டூல் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு லைனை ட்ராப் பண்ணிட்டு இது உங்களுக்கு ஆங்கிள் எடுக்கணும்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணனா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆங்கிள் வர மாதிரி. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆல்ட்டை கிளிக் பண்ண உடனே ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு ஐக்கான் வருது. இதை இந்த ஐக்கான் வந்தோடனே நம்ம எந்த சைடு இந்த லைனை கொண்டு போகிறோமோ அங்கே கொண்டு போய் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இதோட ஆங்கிள்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கு தான் இந்த ரூலர் டூல் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன டூல் இருக்குன்னா நோட் டூல். நோட்டில் எதுனா இப்போ நான் ஒரு நான் நிறையா இமேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இமேஜ் பக்கத்தில் நான் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஜாயின் பண்ணணும், அப்படிலாம் ஒரு கண்டென்ட் நான் சேர்க்கணும்னா நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். அது இந்த ஃபோட்டோஷாப்லேயே நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணேன்னா இந்த நோட்டை கிளிக் பண்ணி அங்கே நான் என்ன கலர்
அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக இந்த நோட் டூல் வந்து யூஸ் ஆகுது. இந்த நோட் பண்ண வந்து நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக எங்கே நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதை ஃபுல்லும் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ரெட் டூல் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கவுண்ட் டூல். கவுண்ட் டூல் எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸ் டிஃப்ரெண்ட்டான கலர் டிஃப்ரெண்ட்டான லேயர்லாம் நம்ம வந்து அந்த இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒரு இமேஜ் வைக்கணும், இல்லை இருக்கிற இமேஜ்லேயே வந்து நிறையா லேயர் சூஸ் பண்ணியிருக்கேன், அதை வந்து ஒரு கவுண்ட்டாக வைக்கணும்னா, இல்லை ஒரு லேயருக்கு நிறையா கலர் இருக்குது, அந்த இமேஜுக்கு வந்து ஒரு கவுண்ட் வைக்கணும்னா அந்த கவுண்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு, இப்போ இந்த ஒயிட் கலர் இருக்குது, ஒயிட் கலர் கவுண்ட்டாக இருக்கணும்னா ஒயிட்டை கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் 1 வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கவுண்ட் 2, கவுண்ட் 3, கவுண்ட் 4 அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிட்டே வந்துடும். இதுதான் வந்து கவுண்ட் டூலோட ஒர்க்கேவும். இப்போ நம்ம இந்த டூலில் வந்து நம்ம இருக்கிற 6 டூலையுமே பார்த்துருக்கோம், உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற டூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். பட் இதுக்கான வந்து தனி வீடியோவே நான் போஸ்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா இதுதான் நம்ம வந்து ஃபேஸ் கலரிங், அந்த ஃபேஸ் பிம்பிள்ஸ் அந்த எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஒரு டூல்ஸ். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி எல்லோரும் ஒரு டவுட் வர டூலும் இந்த டூல் தான். ஸோ இதுக்கான தனி வீடியோவே உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற டூல்ஸ் வந்து ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூல் வந்து நம்ம ஃபேஸ் ரீடச்சிங் அந்த ஃபேஸ் கரெக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற டூல் ப்ரஷ் டூல். ப்ரஷ் டூல் வந்து ஃபஸ்ட்டு இருக்க ப்ரஷ் டூல் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் வேணும்னா அந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு நார்மலாக ப்ரஷ் பண்ணுறது தான் அந்த ப்ரஷ் டூலோட ஒர்க்கேவும். நெக்ஸ்ட் இருக்கிற டூல் வந்து பென்சில் டூல். பென்சில் டூல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது நார்மலாக ட்ரா பண்ணுறது தான் பென்சில் டூல். தேர்ட் இருக்க டூல் தான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா எடிட்டர்ஸும் வந்து இப்போ அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கிற டூல்ஸ்னே சொல்லலாம். கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல்னால் இங்கே இருக்க கலர்ஸ் நம்ம ஆல்ரெடி இந்த இமேஜில் இருக்க கலர்ஸ் மேலேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற கலர் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஸ்டாரில் ஒரு கலர் இருக்குது, அது மேலே அந்த கலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணினா அந்த கலருக்குள்ளே இருக்க டிசைன் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம மேலே வந்து என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இப்போ ஒரு இமேஜ் எடுத்தீங்கன்னா அந்த இமேஜோட பேக்ரவுண்டுக்கு வந்து இந்த கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூலை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி ஒரு அழகான இமேஜ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணலாம். இதுக்கு தான் கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிற டூல் வந்து மிக்சர் ப்ரஷ் டூல். மிக்சர் ப்ரஷ் டூல்னால் ஒன்றுமே இல்லைங்க, இங்கே இருக்க கலர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விடுறது தான் மிக்சர் ப்ரஷ் டூல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே இருக்க கலர் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விடுது. இதுதான் மிக்சர் ப்ரஷ் டூல். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 டூல்ஸ் வந்து பார்த்துருப்போம். கிராப் டூல்ஸ் அண்டு வந்து ஃப்ரேம் டூல்ஸ் அண்டு வந்து ஐ ட்ராப்பர் டூல்ஸ் அண்டு வந்து ப்ரஷ் டூல். இந்த 4 டூலும் பார்த்துருப்போம். ஸ்டாம்ப் டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கலர்ஸ் இருக்குது, அந்த கலரை வந்து பிக் பண்ணி வேறு இடத்துல வந்து அந்த கலர்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த இடத்துல இருக்க கலர்ஸ் எப்படி பிக் பண்ணணும்னா ஆல்ட்டை கிளிக் பண்ணி பிக் பண்ணிக்கணும். ஆல்ட்டு கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு வந்து மாறுறது தெரியும் அந்த ஐக்கான். அது மாறினோடனேவும் அந்த கலரை வந்து பிக் பண்ணிவிட்டு அது எங்கே வரணுமோ அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆக தெரியும். இப்போ வந்து சேம் கலராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து தெரில. நீங்கள் வேறு இமேஜ் சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள், வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இந்த ஸ்டாம்ப் டூலே பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லி ஒன்று இருக்குது. பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னால் ஒன்றும் இல்லைங்க, இங்கே மேலே இருக்க பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணுறது தான் பேட்டர்ன் ஸ்டாம்ப் டூல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 டூல்ஸ் பார்த்துருப்போம். இந்த 5 டூல்ஸையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க டூல்ஸ் எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.